வழங்கி நமக்கு ஆசி செய்த இறைவனை போற்றுவோம். 2026ஆம் ஆண்டை காண செய்த கடவுளுக்கு நன்றி சொல்லி, புது வருடத்தில் கடவுள் அருளுகின்ற அனைத்து நன்மைகளையும் பெற்று மகிழ்வுடன் வாழ உங்களுக்காக இறைவனிடத்திலே மன்றாடி உங்களுக்கு புது வருட நல்வாழ்த்துக்களை கூறுகின்றோம். 2026ஆம் ஆண்டில் கடவுளின் முழுமையான அன்பை வாழ்க்கையில் சுவைத்து மகிழ்வுடன் முன்னேறி செல்ல இறைவன் துணை செய்யட்டும். எரேமியா இறையுரையாளர் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கூறுகின்ற போது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் என்கின்றார். இஸ்ரவேலர் சிறைப்பட்டு போன காலம் அது. விடியல் உண்டோ இல்லையோ என்று அவர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். சிறையிருப்பிலிருந்து திரும்பி எருசலேமுக்கு மீண்டும் செல்ல முடியுமா என்கின்ற கலக்கம். சிறையிருப்பின் அவதியினால் கடவுள் எங்களை மறந்து விட்டாரோ என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரம், கடவுள் எரேமியா இறையுரையாளர் வழியாக துன்புற்று கொண்டிருந்த, வாழ்வில் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த இந்த மக்களிடம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் என்கின்றார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் மீது காட்டுகின்ற அளவில்லாத முழுமையான அன்பை கடவுள் தம் மக்களுக்கு வழங்குவதாக இறையுரையாளர் கூறுகின்றார். கடவுள் வழங்குகின்ற அன்பு தாராளமானது, தன்னலம் இல்லாதது, தியாகம் நிறைந்தது. அது குறைவில்லாமல் தமது மக்களுக்கு தரப்படுகிறது. குறிப்பாக துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள் வருகின்ற போது கடவுளின் அன்பு உயர்வானதாகவும் மேன்மையானதாகவும் நம்முடைய வாழ்வுக்கு புதிய நம்பிக்கையை தருவதாகவும் அமைந்திருக்கிறது. ஏசாயா இறையுரையாளர் 49ஆம் அதிகாரத்தில் வாழ்வில் கசப்புற்று வாடி வதங்கி போயிருந்த அந்த இஸ்ரேல் மக்களிடத்தில் சொல்லுகிற போது, கடவுள் உங்களை மறவார், கடவுள் உங்களை தமது உள்ளம் கைகளில் பொறித்துள்ளார், பெற்றவர்கள் மறந்தாலும் அவர் உங்களை மறப்பதில்லை என்கின்ற நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொல்லுகின்றார். கடவுளின் அன்பு மிகவும் மேலானது. கடவுளின் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டை சொந்தமாக்கி இருக்கின்ற நம்முடைய வாழ்வில் ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மிகவும் கவனமாய் நடத்தி செல்லுவதைப் போல நமது ஆண்டவர், அனைத்து ஆற்றலும் பொருந்திய தாயும் தந்தையுமாகிய கடவுள் நம்மீது அன்பு வைத்து நம்முடைய வாழ்வில் எந்த குறைவும் வராமல், எந்த விதமான இடர்பாடுகளும் வராமல், எத்தகைய பேராபத்துக்களும் நிகழாமல், கொடிய வியாதிகளினால் நாம் பாதிக்கப்படாமல், வறுமை, கஷ்டம் போன்ற எதிர்மறையான சவால்களினால் பாதிக்கப்படாமல் நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவராய் திகழ்கின்றார். கடவுளுடைய அன்பை நாம் முழுமையாக உணர்ந்து, கடவுளின் அன்பை நாம் சுவைத்து வாழ்க்கையில் மகிழ்வோடு வாழ வேண்டும். 2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான, வெற்றிகரமான ஒரு ஆண்டாக அமையட்டும். கடவுளால் கரம் பிடித்து நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள் நாம் எல்லோரும் கடந்து செல்லுவோம். கடவுள் காட்டுகின்ற தாராளமான அன்பை நாம் பணிவுடன் சொந்தமாக்குவோம். 2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் கடவுளுடைய நலன்களை தாராளமாய் பெற்று தருகின்ற உன்னதமான ஆண்டாய் அமையட்டும் என்று
மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்தி புது வருட வாழ்த்துக்களை கூறி அமைகின்றேன். கடவுளே உமக்கு மாட்சி உரித்தாகுக. ஆமேன்.